அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுக்கும் உறவுகளுக்கும் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சமும் பெருக்கையும் என்னென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். நாங்கள் இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. அதுதான் சவுர் குகை. இந்த சவுர் குகையண்டிய இந்த குகை எங்கே அமைஞ்சிருச்சுன்னு சொன்னடா, இந்த மலை மேட்டுக்கு மேலே இந்த மலை மேட்டுக்கு மேலே அதுக்கு பின்புறமாகத்தான் அமைஞ்சிருச்சு. இதில் விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொல்லத்துக்கு வந்த நேரம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போனது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போகிற நேரம் காஃபிர்கள்ட கண்ணை மறைச்சி நாங்கள் அடுத்த திசையில் போகணும் அப்படி வேண்டியதுக்காக வேண்டி இந்த மலைக்கு மேலே வந்து சவுர் குகையில் தங்கினேன். நீங்கள் எல்லாரும் சின்ன காலத்தில் படிச்சிருக்கும் போது கதையுண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் குகைக்குள்ளே ஒளிஞ்சு கொண்டு இருக்க நேரம் இந்த சிலந்தி வந்து வலை பின்னினது, புறா வந்து முட்டையிட்டுட்டு போனது. இதால் வந்த காஃபிர்கள் வந்து அதை பார்த்துட்டு இந்த இடத்துல மக்கள் எரிச்சது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி திரும்பி போனேன். இந்த கதையெல்லாம் நீங்கள் படிச்சிருச்சோம். அந்த சம்பவம் அது கதையெல்லாம் உண்மையாக நடந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நடந்த உண்மையான விஷயம். அது நடந்த இடம் தான் அங்கே மேலே அந்த கல்லுக்கு பின்புறமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நானும் இப்ராஹிமும் நினச்சி அதுக்கு மேலே ஏறுவோம் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடியுமான வரையில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கி, இப்போ வரல, முடிஞ்சால் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க அதுக்கு மேலே ஏறத்துக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்துல இருந்து யோசனை பண்ணி இந்த பாருங்க மலையோட உச்சை இப்போ எந்த அளவுக்கு ஆட்கள் ஏறிக்கொண்டிருச்சுன்னு சொல்லி பாருங்க. இப்போவும் ஆட்கள் இந்த மலையால் ஏறிக்கொண்டு ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்க்கறதுக்கு கேளும். சரியா, இந்த மேலில் இப்போ நீங்களுக்கு விளங்கி இந்த கல்லுக்கு பின்புறமாகத்தான் இது இப்போ பாருங்க, இந்த இடத்தாலே ஆட்கள் ஏறிக்கொண்டு வைத்து கொண்டு இருந்துச்சு. இந்த கல்லுக்கு பின்புறமாகத்தான் அந்த குகை அமைஞ்சிருச்சு. அப்போ இந்த சவுர் குகையில் அமைஞ்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களும் 3 நாள் அந்த இடத்துல தங்கி இருந்த அந்த 3 நாளும் அவங்களுக்கு தேவையான உணவை, இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து பார்த்தாலே இந்த மலை எவ்வளோ பெருசு, அதுவும் கருங்கல் குழி மாதிரி, இப்போ ஸ்ரீலங்காவில் இருச்சே மாதிரி மலைகள் அல்ல, கருங்கல் குழி மாதிரி இருச்சே இந்த மலைகள் தான், கல்மேடுகள். இந்த மலைக்கு தண்ட வயிற்றுல புள்ளைய சுமந்து கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களோட மகள், அதாவது ஆயிஷா நாயகி அவங்களோட தாத்தா வயிற்றுல குழந்தைய சுமந்து கொண்டு அஸ்மா நாயாங்க, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஏறி அந்த இடத்த போய்த்து 3 நாளாக சாப்பாடு கொடுத்து வந்த இப்படி பெரிய வரலாறு இருந்துச்சு. அந்த குகையை நாங்கள் பார்த்தது உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். இப்போதைக்கு ஏற கிடைச்சல, இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை வந்து சரி நாங்கள் அதுக்கான நேரம் ஒதுக்கி நாங்கள் முடியுமான வரையில் அதை ஏறி பார்க்கறதுக்கு ஐடியா ஆயிடுச்சு. அதில் முக்கியமாக இந்த குகை இந்த சப்ஜெக்டில் முக்கியமான ஒரு விஷயம் படித்து கொள்ளணும் என்னடா, அல்லாஹ் அந்த கஷ்டத்திலையும் அந்த இடத்துலையும் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிய லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா அப்படி என்று சொல்லி அந்த வசனத்தை இறக்கிய முழு சமூகத்துக்குமான ஒரு வசனமாக அது அல்லாஹ் இறக்கி வேண்டாம். கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் அப்படி என்று சொல்லி லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா அப்படின்னு சொல்லி குர்ஆன் வசனத்தை அந்த இடத்துல இறக்கிய நாங்களும் எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வர, கவலைகள் வர, எல்லா சந்தர்ப்பத்திலையும் எங்களோட வாழ்க்கையை வெறுக்கி அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசனை பண்ணிட்டோம். அந்த தருணத்தில் நீங்கள் யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எங்களோட அல்லாஹ் இருச்சுன்னு சொல்லி அல்லாஹ்வை குர்ஆனில் சொல்லிய லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா அப்படின்னு சொல்லி இந்த சப்ஜெக்டை எங்களுக்கு இப்போ வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் அத்தனையுமே கடந்து போவதுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியணும். நானும் இந்த இடத்துக்கு வந்து எனக்கு இதை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கும் துஆ செஞ்சோம். இன்ஷா அல்லாஹ் சந்திச்சோம் அடுத்தடுத்த பதிவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.